தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். காதலை பத்தி ஒரு அருமையான கருத்து. காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே பெரியவங்க எல்லாம் வெறுக்கிறாங்க. காதல் என்பது ஒருவரை ஒருவர் தன் மனதில் ஆழமாக நேசிப்பதுதான். ஈவன் தோ அவங்க மனசுல நாம இல்லாத போது கூட. ஓகே, இந்த காதல் சிந்தனையை தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை வழக்கம் போல இனிமையா தொகுத்து வழங்க நான் உங்க அன்பு தோழி கார்த்திகா காத்துக்கிட்டே இருக்கேங்க. இன்னைக்கு காதலர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு உங்க காதல் வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல பேச போற ஃபர்ஸ்ட் லக்கி காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சம்பத்துல வடிவேல் பேசுறேன் மேடம். பேர் என்னங்க? வடிவேல். வடிவேலு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? காதலிக்கிறீங்களா? மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 years ஆச்சு. 4 years ஆச்சுங்களா? ஓகே, உங்களோட காதலியான மனைவியை கேட்டோன்னு சொல்லுங்க, சரியா? கேட்டாங்க மேடம். ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க மேடம். சரி வடிவேல் சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட இந்த காதல் திருமண வாழ்க்கையில மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும்ல? ஹலோ வடிவேல் சார். செஞ்சிக்கோட்டை இட்டு போயிருந்தேன் லவ் பண்ணும்போது. புரியல. செஞ்சிக்கோட்டை இட்டு போயிட்டு ஓகே. அவங்க படி ஏற முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி உடன்ட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் தான் தனியா போனா. படி ஏற முடியலன்ட்டாங்க. படி ஏற முடியலன்ட்டு அவங்க இறங்கி உடன்ட்டாங்க. நான் மட்டும் தான் கடைசியில கூட்டு போன அவங்கள பாக்கல, நீங்க போய் பாத்துட்டு வந்துட்டீங்க. ஓகே, ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க வடிவேல் சார். உங்களுக்காக உங்களோட மனைவிக்காக ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் இன்ஃபார்மர் சொன்ன சேட்டு கல்யாணம். நம்ம ஃபர்ஸ்ட் லக்கி காலர் வடிவேலுக்காக கார்த்திக் மற்றும் சந்தானத்தோட காம்பினேஷன்ல ஒரு சூப்பர் காமெடி சீன் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஜஸ்டிஸ் பேசுறேங்க மேடம். பேர் என்னங்க? ஜஸ்டிஸ். எங்க இருந்து பேசுறீங்க? சவுதி அரேபியால இருந்து. சவுதில இருந்து பேசுறீங்க. உங்களோட பேர் ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். JUSTUS ஜஸ்டிஸ். ஓகே, அதாவது ஸ்பெல்லோட சொல்லிட்டீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, யாரை காதலிக்கிறீங்க? நான் நாஷுன்ட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவங்க எப்படி இருக்காங்க? அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டா அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓகே, அவங்கள கேட்டோன்னு சொல்லுங்க, எத்தனை வருடமா காதலிக்கிறீங்க அவங்கள? நான் 7 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். 7 வருஷம் ஆச்சுங்களா? ஓகே, இந்த காதல் வாழ்க்கையில மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா உங்க 2 பேர் கிடையில? ஆமாங்க மேடம். நான் ஃபர்ஸ்ட்ல ஐ லவ் யூ சொல்லும் போது அவ என்கிட்ட 3 நாளா பேசாம உட்கார்ந்திருந்தா. அதான் பெரிய நகைச்சுவை மேடம். நீங்க ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அப்புறம் 3 நாளா பேசவே இல்ல? எஸ். கோமா இருந்தாங்களோ? கோமா இல்ல, ஆனாலும் பார்த்தா சிரிப்பா, ஆனா பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி ஓகே பண்ணிட்டாங்கல்ல? ஓகே, உங்களுக்காக உங்களோட காதலிக்காக ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு சிரிப்பு மழை வித் மீ கார்த்திகா. அதாவது ஒரு காமெடியான காதலன் தன்னோட காதலியை பார்த்து ஒரு கவிதை சொல்றாருங்க. நிலவே நீ ஒளிந்து கொள், சூரியனே நீ மறைந்து கொள், ஏனென்றால் உங்களை விட பிரகாசமான என் காதலி டியூப்லைட் வருகிறாள் அப்படின்னு. இதை கேட்ட காதலி அவர் ஒரு வழி பண்ணிருப்பாங்க இல்லங்க. ஓகே, அவங்க 2 பேரையும் விடுங்க. இப்ப நம்ம ஷோல பேச போற காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, சவுதில இருந்து பாலுசாமி பேசுறேன். சவுதியில இருந்து பாலுசாமி. பாலுசாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். பாலுசாமி, நீங்க காதலிக்கிறீங்களா? சொல்லுங்க. யார காதலிக்கிறீங்க? ஒரு சொல்ல முடியாத. ஓகே, பெட் நேம் வச்சிருக்கீங்களா? செல்ல பெயர்? செல்லம்மா, செல்லம்னே கூப்பிடுறது. செல்லம்னே கூப்பிடுறீங்களா? ஓகே, எத்தனை வருடமா காதலிக்கிறீங்க? ஒரு 6 months. 6 months லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்கள? பாலுசாமி ஓகே, அவர் எல்லாத்துக்குமே சிங்கிள் வேர்ட் ஆன்சர் தான். யா தட்ஸ் இட். அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாரு. ஓகே, ரொம்ப சூப்பரா பேசினாரு. அவருக்காகவும் அவரோட காதலிக்காக ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
சவுதியில இருந்து பேசின பாலுசாமிக்காகவும் அவரோட லவருக்காகவும் லைலா காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? பேசுங்க, டிவி பார்க்காம பேசுங்க. ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சிவா, சித்தாதிபுரத்துல இருந்து பேசுறேன், மதுரை. சிவா, சிவா டிவி பார்க்காம பேசுங்க. சிவா, டிவியோட வால்யூம் தயவு செய்து மியூட்ல வச்சிடுங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவி கம்மி பண்ணியாச்சா வால்யூம்? சொல்லுங்க. சிவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோமா சிவா? இல்லைங்க. ஓகே சிவா, யார காதலிக்கிறீங்க? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க. எத்தனை வருடம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஓகே சிவா, இந்த காதல் கல்யாண வாழ்க்கையில மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. 1-2 இருக்கு. 1-2 இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அதுல. ஏதாவது ஒண்ணு சொல்லவா? ஒண்ணு சொல்லுங்க, கேட்டோன்னு நான் சிரிக்கணும். நான் சிரிக்கிறனோ இல்ல, எங்க பக்கத்துல இருந்து நிறைய சிரிக்கிறாங்க. ஓகே சிவா சொல்லுங்க. நான் ஒரு போட்டோகிராஃபரு. சரி. அப்போ வெளில கூட்டு போயிருந்தேன். கூட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கேமரால பிலிம் போடலன்னு. ஆஹா சிவா, உண்மையிலே ரொம்பவே காமெடி பண்ணிருக்கீங்க. போட்டோ அப்படி வளைச்சு வளைச்சு எடுத்திருப்பீங்க, ஆனா பிலிமே போடாம. பரவாயில்ல, உங்களை சும்மா விட்டுருக்காங்களே, அதை நினைச்சு பெருமைப்படுங்க. ஓகே, உங்களுக்காகவும் உங்களோட காதல் கல்யாண ஒய்ஃபான உங்களோட வைஃபுக்காகவும் அருமையான நகைச்சுவை காட்சி வந்துகிட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய். ஹாய். வெல்கம் பேக் டு சிரிப்பு மழை வித் மீ கார்த்திகா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து காதல் கவிதை சொல்றன்ற பேர்ல ஒரு மொக்க கவிதை சொன்னாருங்க. அதை நீங்களும் என்னன்னு தான் கேளுங்களேன். அதாவது, உயிர் பிரியும் நேரத்தை விட ஃபிகர் பிரியும் நேரம் தான் ரொம்ப கொடுமையானது, அதனாலதான் கடவுள் வந்து ஒரு உயிரையும் பல ஃபிகரையும் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. ஓகே, இப்ப அவரை விடுங்க, இப்ப நம்ம ஷோல பேச போற காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முருகன் மேடம். முருகன், எங்க இருந்து பேசுறீங்க முருகன்? நான் கிண்டில இருந்து பேசுறேன் மேடம். முருகன், காதலிக்கிறீங்களா? இல்ல மேடம். காதலிக்கலையா? காதலிக்கிறேன் மேடம். யார காதலிக்கிறீங்க? என் ஒய்ஃப் தான் மேடம் காதலிக்கிறேன். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். வாய்ஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல மேடம். சரி, இது அரேஞ்ச்டு மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். அரேஞ்ச்டு மேரேஜ். ஆமா மேடம். அப்போ நீங்க வந்து உண்மையிலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உங்க ஒய்ஃபை வந்து விழுந்து விழுந்து காதலிப்பீங்களே? ஆமா மேடம், ரொம்ப காதலிக்கிறேன் மேடம். ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க வந்து முன்னாடியே காதலிச்சிருவாங்கல்ல, அதனால அதுக்கப்புறம் லவ் பண்ண மாட்டாங்க. ஆமா மேடம். பட் உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஆமா மேடம். ஆமா மேடம். ஓகே முருகன், உங்களோட மனைவியோட பேர் சொல்லுங்க. மனைவியோட பேரு வந்து பிரியா மேடம். என்னது இது, மனைவியோட பேருக்கிற பண்றீங்க? இல்ல, உங்களோட பேசி கொள்ள நாள் ஆயிடுச்சு மேடம், அதனாலதான் மேடம் ரொம்ப தட்டு கழிஞ்சு பூரா. நாங்கெல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்கோம் மேடம். ஓ சரி சரி. இங்க வந்து நாங்க வந்து போர்டு கம்பெனில வேலை செய்யறோம் மேடம். ஆனா இருந்தாலும் இது ரொம்ப ஓவருங்க. மனைவியோட பேரை வந்து இவ்வளவு தடுமாறுறீங்க. அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை உதப்பாங்க. ஐயா, அவங்க இது தொடப்ப கட்டை எடுத்துட்டு வராங்க மேடம். நீங்க நான் உங்ககிட்ட காமெடி கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா கண்டிப்பா கேட்க மாட்டேன். நீங்க பேசினதே ஒரு பெரிய காமெடி ஆயிடுச்சு. அவங்க பேரையே வந்து ரொம்ப காமெடியா சொல்லிட்டீங்க. ஓகே முருகன், உங்களுக்காகவும் உங்களோட மனைவிக்காக ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன். ஆரம்பத்துல ஒண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. தன்னோட மனைவியோட பெயரையே தடுமாறி சொன்ன நம்ம ப்ரீவியஸ் காலர் முருகனுக்காகவும் அவரோட மனைவி பிரியாக்காகவும் ஒரு சூப்பர் காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், விஜய் மேடம், ஈரோடு. விஜய், எப்படி இருக்கீங்க விஜய்? நல்லா இருக்கீங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மேடம் எல்லாம் கூப்பிட வேணாம், கார்த்திகானே பேர் சொல்லி கூப்பிடுங்க, சரியா விஜய்? ஓகேங்க மேடம். விஜய், நீங்க காதலிக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். யார காதலிக்கிறீங்க? நான் நேத்தே சொன்னேன், மாமா. மாமா பொண்ண காதலிக்கிறீங்க விஜய்? சொல்லுங்க மேடம். சோ அப்ப உங்க காதல்ல எந்த விதமான எதிர்ப்புமே இருக்காதே? இருக்காதுன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. மாமா பொண்ணுக்கே எதிர்ப்பு இருக்கா? அவர் மாமா நம்மள கட்டி கொடுக்கணும்னு. அச்சோ. சரி விஜய், சொல்லுங்க மேடம். எத்தனை வருடமா காதலிக்கிறீங்க? நான் 5 வருஷமா லவ் பண்றேன். 5 வருஷமா. உங்களோட பேர் சொல்லுங்க. யார் பேரு? உங்க காதலியோட பெயர்?
அது சொன்னா நமக்கு ஆபத்தாயிருங்களே. ஆமா ஆமா, மாமாவோட பொண்ணுன்ற ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்களா? ஆனா பேர் சொன்னா மட்டும் ஆபத்தா இருக்குமா? இல்ல ஊர் பேர் சொல்லு, நான் இன்னும் ஊர் பேரு டீட்டெயிலா சொன்னா எனக்கு கிழிச்சு விட்டுருவாங்க. ஓகே ஓகே. ஆஹா, அப்ப இது வந்து எந்த மாமானே தெரியல. சரி ஓகே விஜய். ஆமாடா, அம்மாவோட தம்பிங்க. அப்ப மாமாவோட பேரை சொல்லுங்க. என்ன? மாமாவோட பேரை சொல்லுங்க பாக்கலாம். எதுக்குங்க? ஓகே, சிம்பாலிக்கா நல்ல வேலை பண்ணீங்க. ஓகே, சிம்பாலிக்கா போட்டு வாங்கலான்னு பார்த்தேன். ரொம்பவே உஷாராதான் இருக்கீங்க. விஜய், நீங்க சொல்லுங்க, இந்த காதல் இந்த நாள்ல, அதாவது 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வருடங்கள்ல ஏதாவது மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம் நடந்திருக்கா? நடந்து ஒரு ட்ரிப் படத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். சரி. கூட்டிட்டு போய் இது வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். அது என்னமோ அந்த சோள பெரிய பேர் என்னமோ சொல்லுவாங்களே. சரி, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு சீட்டு மாதிரி வேற ஒருத்தரோட போய் உக்காந்துக்கிட்டேன். ஆஹா, நீங்க போய் மாத்திட்டீங்களா? உக்காந்ததுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வேற ஆளுங்க. ஆஹா, உங்க காதலின்னு நினைச்சு வேற ஒரு பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவங்க கிட்ட வேற குடுக்க வேற செஞ்சுட்டீங்க. விஜய், இப்படி எல்லாம் காமெடி பண்றீங்களே. ஓகே, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க விஜய். உங்களுக்காக, உங்களோட காதலிக்காக ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் ஆஃப்டர் தி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வித் மீ கார்த்திகா. அதாவது ஒரு காதலனோட கல்லறை பேசுதுங்க. அதாவது அவள் வந்து என்னோட கல்லறைக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்துகிறாள். ஆனால் பாவம் அவளுக்கு தெரியவில்லை, என்னை கொன்றதே அவளின் மௌனம் தான் என்று. எப்படி பாருங்களேன், கல்லறை கொஞ்சம் தடுமாறி சொன்னதா, அது நானும் அப்படியே சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற லாஸ்ட் லக்கி காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து மூர்த்தி பேசுறேங்க. மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. சூப்பரா இருக்கீங்களா? ஓகே மூர்த்தி, யார காதலிக்கிறீங்க? மேரேஜ் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ரொம்ப சோகமா சொல்றீங்களே. என்ன காதல் கல்யாணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இல்லங்க, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காதல். கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது ரொம்ப சோகமா சொல்றீங்க நீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே மூர்த்தி, நீங்க சொல்லுங்க, உங்களோட மனைவியான காதலியோட பேர் சொல்லுங்க. சாந்தி. சாந்தி எப்படி இருக்காங்க? சாந்தமா இருப்பாங்களா? சாந்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, சாந்தமான இல்ல. சாந்தமா இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்களா? ஓகே மூர்த்தி. ஹலோ மூர்த்தி. சொல்லுங்க மேடம். உங்களோட இந்த திருமண வாழ்க்கையில நடந்து மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு மேடம், ஆனா இப்ப டக்குன்னு எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. டக்குன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எல்லாரும் இதைத்தானே சொல்றீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் டக்குன்னு. அடுத்த டைம் யோசிச்சு வச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். ஓகே, அடுத்த தடவை நிச்சயமா யோசிச்சு டான்னு சொல்லணும், சரிங்களா? ஓகே, ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க. இப்போ உங்களுக்காகவும் உங்களோட மனைவிக்காகவும் ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் நாளை 12 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's me, bye from கார்த்திகா. சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்பொலி பார்த்துக்கிட்டே இருங்க. ஐயோ, நாங்க திருடனீங்களே, இட்ஸ் ஆல் a mistake. Shut up. அன்னைக்கு கோயில்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க.